சித்தர் வழிபாடு. அநேகமாக இந்த சித்தர் வழிபாடு நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி நினைக்க வேணாம். உலகளவில் எல்லா நாட்டிலையுமே மனிதர்கள் தான் சித்தர்களாக இருக்கிறாங்க. முதல்ல நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா, அதுக்கடுத்து நம்மளுடைய தாத்தா. இவங்க தான் முதல் சித்தர், கண்கண்ட தெய்வம் கூட சொல்லிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக நம்ம அப்பாவே கூட என்ன சொல்லியிருப்பார், நம்ம தாத்தா இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவார், அங்கே ஒரு சித்தர் அடங்கியிருக்கிறாரு, நீயும் கண்டிப்பாக போயிட்டு வரணும்யான்னு நமக்கு அந்த வழிகாட்டிடுவார். அதை தவறாமல் நம்ம செய்யணும். அந்த சித்தர் வழிபாடுன்றது நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு இல்லை. என்னன்னா அதை நினச்ச நேரத்துலலாம் அந்த சித்தர் கோயிலுக்கு போயிடக்கூடாது. குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நேரம்னு கூட சில சித்தர்களுக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அனுசரணை பண்ணி முறையாக விரதம் இருந்து, குறைந்தபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக போகிறோம், ஒரு 7 நாள்லேருந்து 9 நாளாவது முறையாக விரதம் இருந்து போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மனோரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அற்புதமான வெளிச்சம் கிடைக்கின்றது உண்மை.